वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभः अविघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சீரியஸ் எபிசோட்ஸு, அதாவது 12 ராசிகளுக்கான பலன்கள். எப்படின்னா ஒவ்வொரு ராசியினருக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான பலாபலன்கள். ஒவ்வொரு பிறப்பில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு யோகங்கள் இருக்கு. இதை செய்தால் நல்லது நடக்கும், இதை செய்தால் வெற்றி கிடைக்கும், இந்த தொழிலை செய்யலாம், இந்த வியாபாரத்தை செய்யலாம், இந்த வேலையை பார்க்கலாம், இந்தந்த காலகட்டங்களில் இது எது நடக்கும் அப்படிங்கிறபடியான சூட்சமம் அடைந்த ரகசியமான அத்துணை விஷயங்களையும் சொல்லக்கூடிய இந்த பிளாக்பஸ்டர் சீரியஸ் எபிசோட்ஸ் உங்களுக்காக பிரத்யேகமாக. இன்று நாம் பார்க்க போவது மேஷராசி, காலபுருஷனுடைய முதல் வீடு. இந்த ராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ராசின்னு நான் சொன்னாலும் நீங்கள் எடுத்துக்கக்கூடியது பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த எபிசோட்ஸ்க்கு லக்னத்தை அடிப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். லக்னம் தான் முக்கியம், ராசியும் முக்கியம், லக்னம் அதை விட முக்கியம். லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். அப்போ லக்னத்தை அடிப்படையாக கொள்வது தான் நிறைய பலன்கள் அமையும். வாழ்க்கையே லக்னத்தின் அடிப்படையில் தான் அமையும். மேஷ லக்னம், மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ அப்படியே பிரத்யேகமாக வழங்குகிறோம். மேஷ ராசி, மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னத்துக்கு மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, பாஸ்ட் பற்றி, ப்ரெசன்ட் பற்றி, ஃபியூச்சர் பற்றி நிறைய விஷயங்களை பேச முடியும். முக்கியமாக சொல்ல வேண்டியது லக்னம்னா யார் அப்படின்னா, லக்னம்னா என்ன அப்படின்னா, லக்னம்னா அது நீங்கள் தான். உங்களுடைய பிறப்பு எங்கே பிறக்கணும், யாருக்காக நீங்கள் பிறக்கணும், உங்கள் வாழ்க்கை எதற்காக, எந்த தாய் தந்தையருக்கு நீங்கள் பிறக்கணும், உங்களுடைய கல்வி எந்த முறையில் அமையணும், உங்களுடைய திருமணம், உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கணும், உங்களுடைய நண்பர்கள் எப்படி இருப்பாங்க, உங்களுடைய திருமண வாழ்க்கையானது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், புத்திர பாக்கியங்கள் பற்றி, அதே மாதிரி ஒரு மனிதன் வாழ்க்கையில் அடைய வேண்டிய வீடு, வசதி, வாய்ப்பு, சமுதாய அந்தஸ்து, மரியாதை, இதெல்லாம் குறிக்கக்கூடியது லக்னம். அந்த லக்னத்துடைய பாவத்தில் தான் ஒரு மனிதனுடைய மொத்த வாழ்க்கையே நம்ம பேச முடியும். அந்த விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். லக்ன பாவம் மேஷம், ராசியும் மேஷம். மேஷ ராசிக்கு நாம் சொல்லக்கூடிய பலன்கள் 30-40%. லக்ன பாவம் மேஷ லக்னமாக இருக்கக்கூடியவங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பலன்கள் 60-70% வேலை செய்யும். காலபுருஷ தத்துவப்படி மேஷ லக்னம் என்பது முதல் இடம். இந்த முதல் இடத்துக்கு செவ்வாய் பகவானுடைய மூலத்திரிகோண ஸ்தானம். இங்கே 3 நட்சத்திரங்கள் வருது, அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இதில் கேது, சுக்கிரன், சூரியனுடைய நட்சத்திரங்கள் செவ்வாயுடைய வீட்டில். இங்கே சனி நீச்சமாகி சூரிய பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு வீடு. செவ்வாய் அப்படின்னாலே மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு என்னென்ன மாதிரி குணாதிசயங்கள் அப்படின்னா, விடாமுயற்சி இருக்கும், பிடிவாத குணங்கள் இருக்கும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் முதல்ல எடுக்கலேருந்து கடைசியில் முடிக்கிற வரைக்கும் விடாத அதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கும். அதே மாதிரி மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு பிடிவாத குணம் என்பது இருக்கும். செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிவாத குணம் இருக்கும். எந்த விஷயத்தையுமே அவசரமாக அதில் ஈடுபடணும், அவசரமாக அதை முடிக்க வேண்டும் அப்படிங்கிற தன்மை இருக்கும். மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க, ஆனால் தனக்கு என்ன வேணுமோ அதையே முடிவு செய்து அதே வழியில் போவாங்க. இது அவர்களுடைய ஒன் ஆஃப் தி தலைவிதி. இந்த மேஷ லக்னம் மேஷராசியுடைய சின்னம் ஆடு. ஆடு பார்த்தீங்கன்னா முட்டும்னு சொல்லுவாங்க. பல இடங்களில் மேஷ லக்ன மேஷராசி அன்பர்கள் பல சந்தர்ப்பங்களில் முட்டிக்குவாங்க. ஏன் அப்படின்னா தன்னுடைய ஈகோவானது கொஞ்சம் இருக்கும், அது தடுக்கும். அவசரம், ஈகோ தவிர சில பிடிவாத குணங்களோட காரணத்தினால பல விஷயங்கள் தடப்பட்டு போகலாம், இல்லை பல விஷயங்கள் எதிர்மறையாக கூட நடக்கலாம். எல்லாருக்கும் அல்ல, பல மேஷலக்ன மேஷராசி அன்பர்களுக்கு. நிர்வாக திறமை என்பது மேஷலக்ன அன்பர்களுக்கு பிறவியிலேயே இருக்கக்கூடியது. மேஷராசி அன்பர்களுக்கு பிறவியிலேயே இருக்கக்கூடியது.
இந்த நிர்வாகத் திறமை மேஷம் அப்படின்னு சொன்னாலே இந்த நிர்வாகத் திறமை பிறப்பிலேயே வந்துடும். எப்பேற்பட்ட பெரிய விஷயங்களை கூட ரொம்ப ஈஸியாக நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை என்பது வரும். இது பிறப்பிலேயே இருக்கக்கூடிய குணாதிசயங்கள். இதை தவிர இளம் வயதில் மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கும் மிகப்பெரிய கஷ்டங்களுக்கும் ஆளான மேஷராசி அன்பர்கள் இளம் வயதில், அதாவது துன்புறுத்தல் நான் சொல்றது இளம் வயதிலேயே தந்தையாருடைய லெகசின்னு சொல்லுவாங்க. அப்பாவுடைய லெகசி அப்படின்னா பரம்பரையில் பெரிய பரம்பரையில் பிறக்கிறது, வசதியான குடும்பத்தில் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள். பல மேஷராசி மேஷ லக்ன அன்பர்கள் வசதி இல்லைன்னா கூட அப்பாக்குன்னு ஒரு மரியாதை சொசைட்டியில், அப்பாக்குன்னு ஒரு பேரு அந்தஸ்து இருக்கும். அந்த அந்தஸ்தை காப்பாற்றுறதுக்குனே ஒரு போராட்டம் இருக்கும். அதைத்தான் நம்ம குறிப்பிடுறோம். ஒரு பெரிய கஷ்டம் துன்புறுத்தல்னா தன்னுடைய சுயத்தை பிரதிபலிக்க முடியாம தந்தையாருடைய அந்த மிகப்பெரிய ஒரு பேரை பாரமா சுமந்து, ஐயோ அப்பா பேரை காப்பாற்றணும்னாலே இவ்வளோ செய்யணும் அப்படிங்கிற ஒரு பர்டன், ஒரு பாரம் மாதிரி அதை சுமக்க வேண்டியது தான் நம்ம சொன்னோம். மேஷ ராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு சின்ன வயசுல ஒரு நல்ல பிறப்பு நல்ல ஒரு வாழ்க்கையெல்லாம் இருந்தாலும் கூட படிப்பு கல்வி திருமணம்னு வரும்போது பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கு. அதுல பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கு. அந்த பல போராட்டங்களுக்கு பிறகு வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அப்படின்னு உட்கார்ற சமயத்தில் ஒரு பெரிய ஒரு வெடிகுண்டு வைக்கிற மாதிரி ஒரு உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், அல்லது வேற ஏதாவது ஒரு வம்பு வழக்கில் போலீஸ் கேஸில் இல்லை லீகல் மேட்டரில் சிக்கிக்கொள்ளக்கூடிய சில தன்மைகளோ இப்படி ஒரு சம்பவங்களும் வருது. எங்கிருந்தோ இடம் புரியாத இடத்துலேருந்து தெரியாத இடத்துலேருந்து சில சட்ட சிக்கல்கள், சில வம்பு தும்புகள் இதெல்லாம் கூட வருது. இதை தவிர மேஷலக்ன மேஷராசி நண்பர்களுக்கு பெரிய மனிதர்களுடைய கான்டாக்ட்ஸ், பிக் பீப்புள் கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது அடிப்படையிலே உண்டு. அது அவங்களோட பிறவி ரகசியம். இவங்களுக்கான 12 இடங்கள், ஒவ்வொரு இடத்தையும் அலச போகிறோம், ஆராய போகிறோம். பொதுவாக வாழ்க்கையில் என்னென்ன பாக்கியங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மேஷ லக்ன அன்பர்கள் மேஷராசி அன்பர்களுடைய குணாதிசயத்தை பற்றி பார்த்தோம். 1ஆம் இடம் என்பது லக்னம், நீங்கள் தான். அதை பற்றி தான் பார்த்தோம். அஸ்வினி பரணி கிருத்திகை கேதுவுடைய நட்சத்திரம் உங்களுடைய லக்னத்தில் ராசியில் வர்றதுனால செவ்வாய்க்கும் கேதுக்கும் பகை அப்படிங்கிறதுனாலையும் தடங்கல்களை தாண்டி தான் நீங்கள் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலுமே அதை போராட்டம் பண்ணி தான் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். போராடும் குணம் என்பது, போர் என்பது உங்கள் வாழ்க்கையில் பின்னி பிணைஞ்சது. செவ்வாய் அதை தான் குறிக்கிறது. அது ஒன்று. அதுக்கு அடுத்தபடியாக சுக்கிரன் உங்கள் நட்சத்திரத்தில் உங்கள் ராசியில் வர்றதுனால, சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரம் வர்றதுனால, இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் நிறைய அதிர்ஷ்டங்கள் என்பது வர்றது உண்மைதான். அதில் பாதங்களில் மாறுபடும். பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய குட்டி சுக்கர தசை அப்படின்னு வருது பிறக்கும் போது. அதனால பல துன்பங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். பல சமயங்களில் இந்த குட்டி சுக்கர தசை பரணி 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு அப்பா அம்மாவை சின்ன வயதில் ஒன்று பிரிஞ்சிருக்கக்கூடியதோ அல்லது ரொம்ப எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷனில் இழக்கக்கூடிய சில விஷயங்களும் நடக்கிறத நம்ம பார்க்கணும். அதே பரணி நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையுது. அதாவது நிறைய பதவிகளில் உட்காரக்கூடிய லேட்டர் பார்ட் ஆஃப் த ஏஜில், பாதி வயசு முடிஞ்சதுக்கப்புறம் 35 வயசுக்கு மேலே வாழ்க்கையில் வெற்றி என்பது டேக் ஆஃப் ஆகுது. இது ஒன்று. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். இந்த சூரியனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய வீட்டில். கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். சூரியன் இந்த மேஷ லக்னத்தில் மேஷராசியில் தான் உச்சம் பெறுவார். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும்போது கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு உண்மையிலே என்னன்னா, இவங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பதவிகளை உட்கார்ந்தாலுமே பெரிய அளவுக்கு ஷைன் பண்ண முடியல. தான் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியில லக்னத்தில் தன்னுடைய நட்சத்திரமே அந்த பாதத்திலே பிறக்கக்கூடியவர்களுக்கு சில சிக்கல்கள் வருது. எப்படின்னா, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதில்ல. அரசாங்க வேலையில் ட்ரை பண்ணாலும் கூட அதை பெரிய அளவுக்கு ஷைன் பண்ண முடியல. அரசியலில் பெருசாக ஷைன் பண்ண முடியல. ஒரு மனிதன் அரசியலில் ஷைன் பண்ணணும்னா சூரியன் சனி நல்ல வலுப்பெற்று இருக்கணும், சுபத்துவம் அடைஞ்சிருக்கணும், நல்ல சுப கிரகங்களுடைய தொடர்பில் இருக்கணும், அவங்களுடைய திசையும் வரணும். அப்போதான் ஒரு மனிதன் அரசியலில் பரிமளிக்க முடியும். ஆக இந்த அமைப்பெல்லாம் இருக்குது.